ராணுவம் மேற்கொண்ட பாலியல் குற்றங்கள் தொடர்பில் ஐநா அறிக்கையிட்டும் அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஸ்ரீதரன் கேள்வி. மக்களுக்கு முழுமையான சேவை செய்பவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றப்பட வேண்டும். சந்திரசேகர். வடமாகாணத்துக்குள் புறக்கணிக்கப்படும் வன்னி பெருநிலம். துரைராசா ரவிகரன். இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் விருது வழங்கல். ஆளுநர் தலைமையில் கலந்துரையாடல். ஆனந்த சங்கரி குறித்த விடயத்தை அவையில் அம்பலப்படுத்திய நிஷாம் காரியப்பர். அனுர பிரதானிய துணை பிரதமரிடையே விசேட சந்திப்பு. சிறப்பு விமானம் மூலம் நாட்டிலிருந்து வெளியேறினார் ஜனாதிபதி அனுர. வலிவடக்கில் சித்திரை புத்தாண்டுக்குள் பாதையை விடுவிக்க கோரும் மக்கள். தனியார் காணிக்குள் தற்காலிக பாதை அமைக்க முற்படும் ராணுவம். பசிலை முதலில் நீதிமன்றில் நிறுத்துங்கள். ராஜபக்சர்களுக்கு ஆளும் தரப்பு பதிலடி. மீறப்பட்ட நிலையில் கட்டளை. அர்ச்சுனாவுக்கு மஹிந்த ஜெயசிங்க சவால். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான சட்டமூலம் நிறைவேற்றம். லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை தேர்தல் வேண்டும் என ஒப்பாரி வைப்பதனால் பிரபாகரனை ஏற்க மறுக்கின்றார்கள். முபாரக் முப்தே. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா 4 நாட்களில் 12 அமர்வுகள். தொடர்பது விரிவான செய்திகள். உள்நாட்டு யுத்தத்தின் போது அதிகாரிகள் சிலர் மேற்கொண்ட பாலியல் குற்றங்கள் நிறுவன ரீதியாக கட்டமைக்கப்பட்டவை. ஆனால் அவை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் நல்லிணக்கம் பற்றி பேசும் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டமூலம் நிறுத்துதல் சட்டமூலம் தொடர்பான நாளிலே நான் இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் 2026/2/10 செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2026 ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கையிலே கன்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் CRSV மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது. அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கையினத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். 1983 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13 இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983களுக்கு பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது.
எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் OHCHR மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதேபோல இந்த காலங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும், தண்டனை விதிக்கவும், கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பாலியல் வன்முறை பரவலாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் மீது விசாரணை என்ற போர்வையில் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அந்த காலகட்டங்களில் இருக்கவில்லை என்றாலும், ஆனால் அந்த 1983 2009 வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக ஒரு உலக நிறுவனம், மனித உரிமைகளை பேசுகின்ற நிறுவனம் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது, அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன? போர் முடிவடைந்த பின்னும் 2009க்கு பிறகும் இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்த பின்னரும் கூட இவ்வாறான பாலியல் மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கப்படவில்லை. தொடர்ந்தும் இராணுவமயமாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரகால சட்டம் நடைமுறையிலே வைத்திருக்கிறீர்கள் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறான நிலை ஏன் இவற்றை இந்த விசாரணைக்கு கொண்டு போக முடியாது? இது ஒரு சட்ட ஆட்சியின் பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஆட்சி நீதியை வழங்கக்கூடிய வகையில் பலவீனமாக இருக்கிறது, அல்லது ஒரு இனம் சார்ந்துதான் அது செயல்படுகிறது என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக 20 ஆண்டுகளை கொண்ட ஒரு கால வரையறை, நீடித்த விசாரணை தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்ற மருத்துவ திறன்கள் ஆகியவை நீதிக்கான அணுகலை மேலும் தடைப்படுத்துகின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த யுத்தத்தினுடைய பாதிப்புகள், அதனை விட இதனை விசாரிப்பதற்கான தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்றத்தால் மருத்துவத்துறை தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான நீதிமன்றத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையில் இருந்த இழுபறிகள், அதைவிட இந்த நீதிக்கான அணுகலை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஏற்பட்ட தடைகள். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அவர்களுடைய அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், உயிர் பிழைத்தவர்கள் மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர். புகார்கள் பெரும்பாலும் இரகசியத்தன்மையற்ற அல்லது கடினமாக நடத்தப்படும் சூழல்களில் புறப்படுகின்றன. மொழி தடைகள் பதிவுகளின் துல்லியத்தையும் நியாயமான விசாரணை முடிவுகளையும் பாதிக்கின்றன. மேலும் வரையறுக்கப்பட்ட நீதி மருத்துவ வளங்களினால் மருத்துவ ஆதாரங்கள் இல்லாத நிலை அவர்களது வழக்குகளை மேலும் பலவீனப்படுத்துகிறது. இச்சவால்கள் நீதித்துறை நிர்வாகத்தின் உணர்திறன் இன்மையாலும் அத்தோடு துன்புறுத்தல்களை மேற்கொண்ட அதிகாரிகளிடம் இருந்தே பழிவாங்கல் ஏற்படும் எனும் உண்மையான அச்சத்தாலும் மேலும் தீவிரமடைகின்றன. இதன் விளைவாக பல உயிர் பிழைத்தவர்கள் நீதியை தேட மிகவும் பயப்படுகின்றனர் அல்லது ஊக்கமிழக்கின்றனர். இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையினுடைய ஒரு வடிவம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இதே போல இன்னொரு இடத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் குறிப்பிடுகின்றது, OHCHR மேற்கொண்ட ஆலோசனைகள் தண்டனையின்மை தவிர்க்க முடியாத ஒன்று எனும் ஆழமான நம்பிக்கை நிலவுவதை வெளிப்படுத்தின. இது பல தசாப்தங்களாக நீடித்த அமைப்பு ரீதியான செயலிழப்பும் நிறுவன மறுப்பு மூலம் உருவானதுமாகும். உயிர் பிழைத்தவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச நீதி முறைகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கையின்மையினை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தினர். பலருக்கு நீதித்துறை என்பது நீதியை வழங்கும் பாதையாக அல்லாது மாறாக குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கும் ஒரு இயந்திரமாகவே தோன்றியது. ஆண்டாண்டுகளாக நீடித்து வந்த நிறுத்தப்பட்ட அல்லது தோல்வியடைந்த வழக்குகள் உயிர் பிழைத்தவர்களை உணர்வுபூர்வமாக சோர்வடைய செய்து கோபமடைய செய்துள்ளதுடன் பொறுப்பு கூறலானது அடைய முடியாத ஒன்று எனும் உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த நாட்டிலே நீதி கிடைக்கவில்லை தங்களுக்கென்ற அந்த உண்மையை மக்கள் உணர்கிறார்கள். ஆகவே இந்த நீதியை தயவு செய்து இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், பொறுப்பு வாய்ந்தவர்கள் இவ்வாறு கடந்த ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட இந்த முறைசார் அந்த மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதனூடான அடக்குமுறைகள் தொடர்பிலே ஒரு நீதியை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக முன்வைக்கிறேன். பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களும் இருக்கிறீர்கள். இதற்கான உங்களுடைய விடை என்ன என்பதை தமிழ் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்துதல் என்பது எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் அல்லதான். ஆனால்
பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று உயிரோடு வாழுகின்ற சிலர் அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலே அந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கின்ற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவர் என்ன தொழிலில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தாரோ அந்த தொழிலை விட்டு அவர் போகிற பொழுது மீண்டும் அவர் பாராளுமன்றத்தை விட்டு போகிற பொழுது அந்த தொழிலுக்கு போக முடியும். ஆகவே அவர் மீண்டும் அந்த தொழிலே போய் தான் முன்பிருந்த தொழிலுக்கான ஓய்வூதியத்தையும் பெற முடியும். ஆனால் இங்கே பாராளுமன்றத்துக்கு வருகிற ஒருவர் தன்னுடைய தொழில் செய்த கால ஓய்வூதியத்தையும் இழக்கிறார், பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் இழக்கிறார் என்றால் அவருடைய காலம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை திடமாக யோசிக்க வேண்டும். ஒருவர் பாராளுமன்றம் வருகிற பொழுது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் திரும்ப அவருடைய பாராளுமன்ற காலம் முடிந்த பிற்பாடு அவர் திரும்பவும் தன்னுடைய தொழிலுக்கு போவதற்கான சட்ட மூலத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணங்களை பரிசீலனை செய்திருக்கலாம். பல பேருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்பகுதியிலும் சரி அல்லது நான் அறிந்த சில இடங்களிலும் இந்த பென்ஷனை நம்பி வாழுகின்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும். இதே இங்கே எனக்கு முன்னர் பேசிய ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், இது எங்களுடைய கட்சியின் முடிவென்று. உங்களுடைய கட்சி முடிவுகளா அல்லது ஒரு அரசாங்க முடிவா மக்களுடையதாக இருக்க முடியும்? ஒரு கட்சி எடுக்கிற முடிவுகளை நாங்கள் கட்சி எடுத்த முடிவு என்று பாராளுமன்றத்தில் திணிக்க முயற்சித்தல் அது மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம். அது அந்த உறுப்பினர்களுக்கு செய்கின்ற அநியாயம். நீங்கள் சொல்லுவது போல அவர்கள் யாரும் பெரிய அளவிலே சொத்து சேர்த்தோ அல்லது கோலோச்சியோ வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய கால கடமைகளை செய்திருக்கிறார்கள். அந்த கால கடமைகளை சரியாக செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அவகாசம் சரியானதாக இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இதுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும். நீங்கள் விரைவாக கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற இந்த சட்ட மூலம் பலரை பாதிக்கிறது. நாளை இது இன்னும் இந்த மக்களுடைய பொருளாதாரத்திலும் சரி அல்லது வாழ நம்பி இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாதிக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய. மக்களுக்கான சேவைகளை செய்பவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே எமது கட்சியின் முடிவாகவும் ஆளும் அரசாங்கமாகவும் எம்முடைய உறுப்பினர்களுடைய ஓய்வூதியத்தை நிறுத்தியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எங்களுடைய கட்சி என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை தயாரிக்கின்ற போதே மிகவும் தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த கலாச்சாரத்தின் பொழுது நிச்சயமாக இந்த ஓய்வூதியம் மூலமாக நன்மை அடைகின்ற அல்லது ஓய்வூதியத்தை பெறுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முறைமையை நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்பவே விசேடமாக இன்று நாங்கள் இந்த சட்டமூலத்தை இதில் நிறைவேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம். அப்போ அதன் பொழுது இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறு இந்த ஓய்வூதியத்தை இல்லாதொழிக்கின்ற சட்டமூலத்தை நிறைவேற்றப்படுகின்ற போது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக அல்லது இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கு அல்லது இலங்கையில் இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தில் ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அதற்கு மாறாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் எங்களுடைய ஆட்சி பீடம் வருகின்ற பொழுதும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், விசேடமாக இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த புதிய அரசியல் கலாச்சாரம் தான் வேறு எதுவும் அல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களா, அமைச்சர்களா அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளா, அந்த அரசியல்வாதிகள் அனைவருமே மேட்டுக்குடியை சார்ந்தவர்களாகவும் அது மாத்திரமல்ல இந்த சமூகத்தில் அதிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்களாக காட்டப்பட்டது. அவ்வாறு காட்டப்பட்ட பொழுதும் கூட எங்களுக்கு அதிலும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அவ்வாறு காட்டப்படுகின்ற அவ்வாறு போற்றப்பட வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் போற்றுதலுக்கு உரிய வேலைகளை இந்த பாராளுமன்றத்திலிருந்து செய்தார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த தேசமாக மாறுகின்ற போது
அப்போ அந்த 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 வகையான இந்த நாட்டில் ஊழல் மலிந்து காணப்படுகின்ற பொழுது அவைகளுக்கு எதிராக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்பு என்ன என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் பூஜ்யமாகவே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விடயம் தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதாவது இந்த நாட்டில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு கடந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த இன்றைக்கு 77 வருடங்கள் ஆகின்றது. இந்த 77 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டை தேடி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் காலாகாலமாக இந்த நாட்டு இனவாத ரீதியான பிரச்சனைகள் மேலோங்கியே காணப்பட்டது. இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் மக்கள் அல்லது முஸ்லிம் மக்கள் இனவாத ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவ்வாறு தமிழ் மக்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுகின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இந்த ஓய்வூதியத்தையும் பெற்றுக்கொண்டு, சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு, ஏனைய சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு போதாக்குறைக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் எல்லோருமே நாட்டின் இனவாதத்தை உள்ளாதொழிப்பதற்கு அல்லது மக்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு, மதங்களுக்கிடையிலே ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்தார்களா அல்லது அவைகளை இல்லாதொழித்து மேலும் இந்த இன முரண்பாடுகளை ஏற்படுத்தினார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்கள் அனைவருக்கும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இவர்கள் கடந்த பல தசாப்தங்களாகவே நாட்டின் இனவாத ரீதியான அந்த இன ரீதியான பாகுபாடுகளுக்கு சோறு போட்டு தீனி போட்டு வளர்த்தவர்களாக இருந்தார்களே தவிர அதிலிருந்து எமது மக்களை மீட்டெடுப்பதற்கு ஏதுவானவர்களாக மாறவில்லை. அதன் காரணமாகவும் நாங்கள் சொல்லுகின்றோம், அப்படியாகப்பட்ட நபர்களுக்கு தொடர்ந்தும் இந்த சமூகத்தில் மக்கள் இந்த நாட்டில் வரி செலுத்துகின்றார்கள். அந்த வரி பணத்தில் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமும் வழங்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அதன் மூலமாகவே இன்றைக்கு இவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டு ஓய்வூதியமும் வழங்கப்படுகின்றது. அப்ப இந்த ஓய்வூதியத்தின் ஊடாக அல்லது இவைகளை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக உண்மையிலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்பதற்கு இவர்களால் முடியுமாக இருந்திருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ அதன் காரணமாகவும் நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுமல்ல, இந்த நாட்டில் கடந்த பல தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றம் என்பது மக்களுடைய இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையோ இன ஒற்றுமையையோ ஏற்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்றமாக இல்லை. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்போ அதன் காரணமாக இலங்கையில் இருந்த மக்கள் மத்தியிலும் கூட இந்த நாட்டில் 225 பேரும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற ஸ்லோகம் அல்லது கோஷம், அது மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய இரத்தத்தையும் வியர்வையும் உறிந்து குடிக்கின்றவர்களாகவே காணப்பட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்து காணக்கூடியதாக. அரசினுடைய அபிவிருத்தி திட்டங்களின் போதும் வேலைவாய்ப்புகளின் போதும் வடமாகாணத்துக்குள் வன்னி பெருநிலம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சபையில் தெரிவித்தார். பேரவையை தலைமை தாங்கும் எங்களுடைய பிரதி சபாநாயகர் அவர்களே, சமத்துவம் என்பது கேள்விக்குறியாக உள்ள வன்னி பெரு நிலப்பரப்பில் இந்த அரசாங்கம் அபிவிருத்தி சார்ந்த ஆற்றல் படுத்தல்கள் சிலவற்றை வழங்குவதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அதற்காக மாறி வரும் ஒவ்வொரு அரசாங்கமும் ஆற்றுப்படுத்தல்களை மற்றும் வழங்கிக் கொண்டிருந்தால் எங்களுடைய சமத்துவ நிலையை நாங்கள் எப்போது அடைவது? துறை தோறும் புரையோடி போயுள்ள சீரற்ற வளப்பெரம்பலால் தொடர்ந்தும் வன்னிமண் வஞ்சிக்கப்படுகின்றது. தீபளாவிய வகையில் வடமாகாணம் புறக்கணிக்கப்படுவதையும் வடமாகாணத்துக்குள் வன்னி பெருநிலப்பரப்பு புறக்கணிக்கப்படுவதையும் மீள சுட்டிக்காட்டுவதிலேயே எமது பெருங்காலம் கழிகின்றது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அரசு கொள்கையின் அடிப்படையில் 94ஆம் ஆண்டு தொடக்கம் சேவை பிரமாண குறிப்பு வலுப்பெறும் திகதி 2011/8/1 வரையான காலப்பகுதியில் பல்வேறு பதவி பெயர்களின் கீழ் அரச சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு தேசிய சம்பள மற்றும் ஊழியர் தொகை மதிப்பு ஆணைக்குழுவின் சிபார்சின் பேரில் சம்பள அளவு திட்டம் வழங்கப்பட்ட அலுவலர்கள் பின்னர்
2012/2/14 திகதியே 1745 சாயோடு 11ஆம் இலக்க வர்த்தமானி மூலம் நிகழ்ச்சி திட்ட அலுவலர் சேவையில் உள்வாங்கப்பட்டனர். பின்னர் 2012/9/7 தேதிய 1774 சாயோடு 31ஆம் இலக்க வர்த்தமானி மூலம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக பெயர் மாற்றம் பெற்றனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எனும் அடையாளத்துடன் பணிபுரியும் இவ்வகுதியினருக்கு முறையான இடமாற்ற கொள்கை ஏன் இன்று வரை வகுக்கப்படவில்லை? யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் கரைவலை தொழிலில் இயந்திர பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க கூறி யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்கள் சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் கடத்தொழில் அமைச்சரிடம் நேரில் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பில் கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட குழுவை சந்தித்த போது அவ்வாறு கோரிக்கை விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது பாரம்பரிய கரைவலை மீன்பிடி தொழிலில் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதனால் கடல் வளங்கள் அழிவடைவதும் சிறு மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதும் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலையும் எமது மீனவ சமூகத்தின் உரிமைகளையும் பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு. எனவே கரைவலை தொழிலில் இயந்திர பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகள் தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் பெறப்படும். எமது கடல் வளங்களை பாதுகாத்தல் எதிர்கால தலைமுறைகளுக்கான நிலைத்த கடற்தொழிலை உறுதி செய்வதே எமது நோக்கம் என்றும் இதன்பொழுது கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்தார். குறித்த சந்திப்பின் போது அமைச்சின் செயலாளர் மற்றும் திணைக்களத்தின் பணிப்பாளரும் உடனிருந்தனர். கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களையும் வன்முறையாளர்களையும் வளர்த்து விட்டவர்களே இன்று அரசின் மீது சேறு பூச முற்படுகின்றனர் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச ஊடகங்களிடம் தெரிவித்திருப்பதாவது, நாட்டை பாதாள உலக கூடாரமாக மாற்றியவர்கள் யார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். வெள்ளைவான் கலாச்சாரத்தையும் பகிரங்க படுகொலைகளையும் சட்டபூர்வமாக்கிய ஒரு அரசியல் குழுவின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சாகர காரியவசம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையானது. தற்போதைய அரசு போலீஸ் திணைக்களத்துக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. அதனால கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கினால் மறைக்கப்பட்ட பல குற்ற செயல்கள் இன்று வெளிச்சத்துக்கு வந்ததுடன் குற்றவாளிகள் தராதரம் பாராது கைது செய்யப்படுகின்றனர். இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை திசை திருப்பவே தேசிய மக்கள் சக்தி அரசு பாதாள உலகத்துடன் இணைந்துள்ளது என்று அப்பட்டமான பொய்யை மொட்டுக்கட்சியினர் பரப்புகின்றனர். சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. முந்தைய ஆட்சியில் நீதியை தடுத்ததை போலன்றி எமது ஆட்சியில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். தேர்தல் களத்தில் மக்கள் தங்களை முற்றாக நிராகரித்துவிட்டனர் என்பதை உணர்ந்துள்ள மொட்டுக்கட்சி இவ்வாறான அச்சமூட்டும் கதைகள் மூலம் மீண்டும் அரசியல் உயிர் பெற முயற்சிக்கின்றது. பிரதமரின் கருத்துக்களை தெரிவுபடுத்தி ராணுவத்தினரை தூண்டிவிடும் இவர்களின் இழிவான செயல் இனிமேலும் எடுபடாது என்றார். இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பில் இவ்வாண்டு 2வது தடவையாக முன்னெடுக்கப்படவுள்ள தொழில் முனைவோருக்கான விருது வழங்கல் நிகழ்வு தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் விருது வழங்கல் நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இவ்விருது வழங்கல் நிகழ்வானது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட புத்தளம் மாவட்டத்தையும் உள்ளடக்கியதாக முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்பொழுது எந்தெந்த துறைகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட உள்ளன என்பது குறித்தும் விருதுகளுக்கான தகுதி நிலைகள் மற்றும் தெரிவு முறைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இவ்விருது திட்டம் குறித்து தொழில் முனைவோருடைய விழிப்புணர்வையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேரடியாக சென்று மாவட்ட செயலாளர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகளுக்கு இவ்விருது திட்டம் தொடர்பான தெளிவுபடுத்தல்களை வழங்குவதெனவும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், விவசாயம் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுகளின் செயலாளர்கள், பிரதம செயலாளர் நிர்வாகம், பிரதம செயலாளர் திட்டமிடல், வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்ட செயலகங்கள் சார்பிலுமான பிரதிநிதிகள், முதலீட்டு சபையின் பிரதிநிதிகள், வடக்கு மாகாண ஏற்றுமதியாளர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆனந்த சங்கரி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அபு ஹக்கீமிடம் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் இன்று சபையில் தெரிவித்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் நீக்குதல் சட்டம் மூலம் 2ஆம் மதிப்பீடு விவாதத்தில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், திஸ்ஸவிதாரணவின் மரணச் சடங்குக்கு சென்றிருந்த ரவூப் ஹக்கீமிடம் அங்கு வந்திருந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த் சங்கர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எனக்கு கிடைக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்திலேயே வாழ்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். ஆனந்த் சங்கரியின் மகன் கனடாவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஆனால் அவர் தனது சுய உழைப்பில் யாருக்கும் பாரமில்லாமல் வாழ வேண்டும் என நினைக்கின்றார். தனது முழு நேர நாடாளுமன்ற வாழ்க்கையின் பின்னர் தனக்கு கிடைத்த ஓய்வூதியம் அவருக்கு யாரின் உதவியும் இல்லாமல் வாழ வைத்தது. அதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. ஓய்வூதியம் நீக்கம் அசாதாரணமானது. சிறு தொகையினர் தான் ஓய்வூதியம் பெறுகின்றனர். ஓய்வூதியம் நீக்கம் செய்வதற்கான முறைமை பிழையானது. கண்மூடித்தனமாக நீக்க எடுத்த தீர்மானம் தவறானது என்று குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லம்மியுடன் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவு ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் போதும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் போதும் ஐக்கிய ராஜ்யம் வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கும் குறிப்பாக இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்காக விதிக்கப்பட்டிருந்த வரிச்சலுகைகளை நீக்கி பிரித்தானியா வழங்கிய விசேட ஆதரவுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றம் குறித்து இதன்போது மகிழ்ச்சி வெளியிட்ட பிரித்தானிய பிரதமர் குறிப்பாக வரி அறவீட்டு செயல்பாடு உள்ளிட்ட புதிய பொருளாதார திட்டங்களை பாராட்டியுள்ளார். அத்துடன் பசுமை எரிசக்தி துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டங்களுக்கு பிரித்தானியாவின் ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் டிட்பா சூறாவளி காரணமாக இலங்கை முகம் கொடுத்த வேதனையான அனுபவங்கள் குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்த பிரதமர் இந்த சவால்களை முறியடித்து இலங்கை மிக விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் மற்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளும் நோக்கில் இந்தியாவுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். இந்தியாவில் நடைபெறும் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்கும் நோக்கில் அவர் இந்தியா நோக்கி பயணித்துள்ளார். இந்த தகவலை விமான நிலைய அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு இன்றைய தினம் பிற்பகல் 2:05 மணிக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லி நகரை நோக்கி புறப்பட்டு சென்றனர். இந்த AI இம்பாக்ட் சம்மிட் மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பல தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு செல்லும் வீதி இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் உள்ளமையால் தற்காலிகமாக தனியார் காணிகள் ஊடாக ஆலயத்துக்குள் செல்லும் பாதையை நிரந்தர பாதையாக மாற்றியமைக்கும் பணிகளை இராணுவத்தினர் முன்னெடுத்துள்ள நிலையில் உரிமையாளர்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி பலாலியில் இருந்து மக்கள் வெளியேறியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது. கடந்த 35 வருட காலத்துக்கு மேலாக அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அளவில் குறித்த பகுதியில் உள்ள ஆலயத்துக்கு மாத்திரம் செல்வதற்கு என உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் தனியார் காணிகள் மற்றும் பைரவர் ஆலய காணி ஆகியவற்றின் ஊடாக பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டு மக்கள் ஆலயத்துக்கு மாத்திரம் சென்று வழிபட்டு திரும்ப ராணுவத்தினர் அனுமதி வழங்கியிருந்தனர். குறித்த தற்காலிக பாதை ஊடாகவே ஆலயத்திற்கு மக்கள் சென்று வந்த நிலையில் குறித்த பாதையை நிரந்தர பாதையாக்கும் நோக்குடன் ராணுவத்தினர் பாதையில் மேலதிகமாக மண் கொட்டி பாதை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காணி உரிமையாளர்கள் அது தொடர்பில் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகம், வலிவடக்கு பிரதேச சபை ஆகியவற்றுக்கு அறிவித்ததை அடுத்து அவர்களால் ராணுவத்தினரின் பாதை அமைக்கும் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆலயத்துக்கு செல்லும் நிரந்தர பாதை உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள போதிலும் பாதையை ஆண்டிய பகுதிகளில் ராணுவ முகாம்கள் எதுவும் இல்லை எனவும் பாதையை அண்மித்த பகுதியில் ராணுவத்தினர் வாகன திருத்தகம் ஒன்றே காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆலயத்திற்கு செல்லும் பிரத்யேக பாதையை விடுவிப்பதனால் அவ்வித பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் ஏற்படாத நிலையில் அந்த பாதையை விடுவிக்கும் நோக்கமன்றி தனியார் காணிகள் ஊடாக செல்லும் தற்காலிக பாதையை நிரந்தர பாதையாக மாற்ற ராணுவத்தினர் முயற்சிப்பது நிரந்தர பாதையை விடுவிக்கும் நோக்கம் ராணுவத்தினருக்கு இல்லையா என்ற அச்சம் தோன்றியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அதேவேளை சித்திரை புத்தாண்டு தினத்துக்கு முன்பாக வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலய பகுதிக்குள் உள்ள ஒரு தொகுதி காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் ஆலயத்திற்கு செல்லும் பாதையை விடுவித்து ஆலயத்தினையும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சித்திரை புத்தாண்டு தினத்தன்று ஆலயத்திற்கான நிரந்தர பாதை ஊடாக ஆலயத்திற்கு சுதந்திரமாக சென்று பொங்கல் பொங்கி வழிபட ஏதுவாக பாதையை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரியுள்ளனர். நாட்டில் முன்னெடுக்கப்படும் சட்டங்கள் தொடர்பில் ராஜபக்சக்கள் கேள்வி எழுப்பாமல் முதலில் பசுல் ராஜபக்சவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக்க நடவடிக்கை எடுங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரங்க குணசேகர சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர்
எமது அரசாங்கம் சரியான நடைமுறையில் நீதியை நிலைநாட்டுகின்றது. அதனை எதிரணியினர் விமர்சிக்கின்றனர். குறிப்பாக அறகலைய போராட்டம் தொடர்பில் விசேடமாக குறிப்பிட்டாக வேண்டும். குறித்த போராட்டம் இடம்பெற்று தற்போது 4 ஆண்டுகள் ஆகின்றன. அறகலையவில் எமது அரசாங்க தரப்பினர் இருந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றனர். உண்மையில் அது மக்களுடைய போராட்டம். 14 ஆண்டுகளாக இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்த கூட்டத்தை மக்கள் விரட்டியடிக்க முன்வந்தனர். நாங்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோமே தவிர வன்முறையை தூண்டவில்லை. இது தொடர்பில் நாடு பூராகவும் 3000க்கும் அதிக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது கொடி ஆட்சியாளருக்கு எதிரான போராட்டம். ராஜபக்சர்களை தனது தரப்பினரை ஒன்றிணைத்து குறித்த ஆர்ப்பாட்டத்தில் குழப்பத்தை விளைவிக்க முயற்சித்தனர். இவ்வாறு பிரச்சினைகளை தூண்டியவர்களை கூறுகின்றார்கள். எமது தரப்பு ஆட்சிக்கு வந்தால் நீதியான விசாரணையை முன்னெடுப்போம் என்று. ராஜபக்சருக்கு நீதியை நிலைநாட்ட முடியும் என்றால் முதலில் அவர்களது சித்தப்பாவை அழைத்து வந்து நீதியை நிலைநாட்டுங்கள். இவ்வாறே தேவையற்ற விடயங்களை எதிர்த்தரப்பினர் வெளிப்படுத்துகின்றனர் என்றார். பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டங்களின்படி தனது சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கும் போது குறுக்கிட்டதால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கடும் தொனியில் பதில் வழங்கினார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்த கருத்தால் இந்த உயரிய சபையில் வைத்து தனது சிறப்புரிமை பெறப்பட்டுள்ளது. அவர் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கின்ற போது தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளீர்கள். நீதிமன்றங்களில் உங்களுக்கு வழக்குகள் உள்ளன. நீங்கள் இன்று சிறந்த உடை அடைந்திருந்தாலும் நீங்கள் ஒரு திருடன் என்றார் சமிந்த விஜயஸ்ரீ. இவ்வாறான அடிப்படையற்ற விடயங்களை சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக கருதுகின்றேன். மேலும் இதனை சிறப்புரிமை குழுவுக்கு ஆற்றுப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றேன் எனவும் மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டினார். இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறுக்கிட்டு கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதில் வழங்கிய மஹிந்த ஜெயசிங்க, முடியுமென்றால் அர்ச்சுனாவுக்கு சவால் விடுக்கின்றேன். எனது கூற்றுக்கு எதிராக கருத்து தெரிவிக்குமாறு சவால் விடுக்கின்றேன். மற்றவர்களின் பிரச்சினைகளில் மூக்கை நுழைக்காது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்கள் என்று கடும் தொனியில் தெரிவித்தார். சட்டத்தரணி புத்திக மல்வராட்சி மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்ட பிரதேசம் ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் அல்ல என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சித்தரிக்க சிலர் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை கூறினார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் யாருடைய உயிரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. எவருடைய கைகளாலும் இன்னொருவர் உயிரிழப்பதை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. அனைவரின் உயிரையும் பாதுகாக்க ஒரு அரசாங்கமாக நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். அதற்காக பல தீர்மானங்களை எடுத்துள்ளோம். சமூகத்தில் பெருமளவான ஆயுதங்கள் புழக்கத்தில் உள்ளன. கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில்தான் நாம் செயற்பட்டு வருகின்றோம். சில ராணுவ முகாம்களில் இருந்து பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்கள் சென்றமை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் சூழலிலேயே இவ்வாறான கொலைகள் இடம்பெறுகின்றன. கொலை கலாச்சாரத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மீண்டும் எமது கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான சட்டமூலம் 152 மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான சட்டம் மூலம் 152 மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆதரவாக 154 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. மாகாண சபை முறைமையை விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை தேர்தல் வேண்டும் என ஒப்பாரி வைப்பதனால் பிரபாகரனை ஏற்க மறுக்கிறார்கள் என ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசின் ஊடக பேச்சாளர் முபாரக் முப்தி தெரிவித்தார். மாகாண சபை முறைமையை விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை தேர்தல் வேண்டும் என ஒப்பாரி வைப்பதனால் பிரபாகரனை ஏற்க மறுக்கின்றார்கள். இது அவர்களது முரண்பாடான செயல்பாடாகவே இருக்கின்றது. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பிரபாகரனை பின்பற்றுவார்களாயின் மாகாண சபை தேர்தல் வேண்டாம் என்றே கூற வேண்டும். சிங்கள அரசாங்கத்தின் தேர்தல் முறைமையினை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு சில அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என கொடுத்து தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாகும். எனவே தமிழ் மக்களை ஏமாற்ற வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன் என்று ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசின் ஊடக பேச்சாளர் முபாரக் முப்தி தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசின் 12வது பேராளர் மாநாடு இன்று சாய்ந்தமருது கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் மக்கள் காங்கிரசும் சுமந்திரன், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரன் போன்றவர்கள் ரணில் தலைமையிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் மாகாண சபை தேர்தலை இல்லாமல் ஆக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதன் பிரதிபலனை
இன்று இந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் எல்லோரும் கூறினோம், பலர் கூறினார்கள், இது மாகாண சபை முறையை ஒழிப்பதற்காக வேண்டி ஒழுகின்ற ஒரு சதித்திட்டம் என்று. இப்பொழுது அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கும் கூட முடியாத அளவுக்கு சட்ட பிரச்சனை இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இதற்கு முக்கிய காரணமாக நாங்கள் அப்போதும் சொன்னோம், இப்போது சொல்கின்றோம். அன்று மாகாண சபைகள் திருத்த சட்டத்தை இரவோடு இரவாக கொண்டு வந்த ரணிலும் சுமந்திரனும் ஹக்கீமும் ரிஷாதும் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்று அவர்கள் பகிரங்கமாக சமூகத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அண்மையிலே நிசாம் காரியப்பர் கூட கூறினார், மாகாண சபை தேர்தலை ஒழித்ததற்கு எங்கள் கட்சியின் ஒரு காரணம்தான் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது இவர்கள் வேண்டுமென்றே இந்த தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு செய்த சூழ்ச்சி என்பது தெரிகின்றது. ஏனென்றால் அரவுஸ் ஹக்கீம் ஒரு லோயர், சட்டத்தரணி, சுமந்திரன் ஒரு சட்டத்தரணி, ஹக்கீமுடைய செயலாளர் ஒரு சட்டத்தரணி. இப்படி இருந்தும் கூட சட்டம் தெரியாத ஒரு மக்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்களா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரை மாகாண சபை தேர்தல்கள் நடந்தாலும் ஒன்றுதான், நடக்காவிட்டாலும் ஒன்றுதான். ஆனால் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது சரியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். மாகாண சபை முறையை விடுதலை புலியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத காரணமாகத்தான் அவர்களுக்கும் இந்திய படைகளுக்கும் இடையிலே சண்டை வருவதற்கு பிரதான காரணம். ஆனால் இப்பொழுது விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை வேண்டும் வேண்டும் என்று ஒப்பாரிப்பதை நாங்கள் காணுகின்றோம். இது அவர்களுடைய முரண்பாடான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பிரபாகரனை பின்பற்றுவதாக இருந்தால் மாகாண சபை வேண்டாம் என்றால் சொல்ல வேண்டும். ஆனால் அவருக்கு சொல்வதன் மூலம் இவர்கள் பிரபாகரனை மறுக்கின்றார்கள், சிங்கள அரசாங்கத்தையும் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். வேண்டுமென்றே சில அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு கொடுப்பதன் மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய எப்போதுமான கருத்து. ஆகவே தமிழ் மக்களை இவர்கள் ஏமாற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இன்னொன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் காங்கிரஸ் கூட இந்திய இலங்கை தேர்தல் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையும் கூட அவர்களோடு சரணடைந்து மாகாண சபை தேர்தலுக்கு முகம் கொடுத்தார்கள். இன்று எதுவுமே இல்லாத சூழ்நிலையை எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது என்னண்டா, மாகாண சபை தேர்தல் முறையே புலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபை தேர்தலில் முறையை ஏற்றுக்கொண்டு நடத்துங்கள் என்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு இடையில ஒரு முரண்பாடான விஷயம். அப்படின்னு அர்த்தம் என்னவென்றால், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை செய்ய சிங்கள அரசாங்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு தெளிவு பெற வேண்டும். தாங்கள் சிங்கள அரசாங்கத்தை சேர்ந்து போவதா அல்லது புலிகளின் ஆதரவாக இருப்பதா அல்ல இரண்டும் இல்லாமல் தனித்துவமாக இயங்குவதா என்பதை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் என்பவர்கள் சரியான முறையிலே தங்களுடைய பாதையை நிர்ணயித்து. இன்றைய உலகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பல விஷயங்களிலே முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதை நான் காணுகின்றோம். அந்த வகையிலே நம்ம நாட்டிலேயே சட்டங்களும் கூட பெண்களுக்கு உயரிய மதிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றது. கல்வியாக இருந்தாலும் சரி, தொழில் வாய்ப்பு மற்றும் அரசியல், பொருளாதாரம் என்ற அனைத்து வகைகளிலும் பெண்களை முன்னேற்றுவதற்காக வேண்டிய நடவடிக்கைகளை கடந்த கால அரசாங்கங்கள் போல் இந்த அரசாங்கமும் முன்னெடுத்து வருவதை நாங்கள் காணுகின்றோம். இந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லோருக்கும் தெரியும், பெண்களுடைய 25% வீதாச்சாரம் தேர்தல் முறையில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.